வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வியாபாரியாக நீங்க மாறாமல், ஒரு வியாபார சிந்தனை இல்லாமல் ஒரு வியாபாரத்துல நீங்க லாபகரமா செயல்பட முடியாது. போய் ஒரு விஷயத்தை தொட்டோம், டக்குன்னு அதை சம்பாதிக்க ஆரம்பிச்சோம், அப்படியே அதை விட்டு வேற இண்டஸ்ட்ரிக்கு போனோம், அது வந்து அதை சம்பாதிக்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு எப்பவுமே உறுதியை கொடுக்காது. கல்லூரி மாணவனாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய முதலாகிய கடமை வந்து படிக்கிறது. படிச்சுக்கிட்டேவும் வருமானத்துக்கான வாய்ப்பை வந்து நீங்க ஒரு டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் மூலமா பாக்குறது என்னுடைய சஜஷனா இருக்கும். அது மீறி போக அந்த எம்ப்ளாய்மெண்ட் உங்களுடைய எதிர்கால தேவைக்கு ஏற்ற மாதிரி அது கூட சேர்ந்து போச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நேரம் தினசரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி எதை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா தினசரி கத்துக்கிறது நல்லது. அதாவது இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆக்டிவிட்டின்னு கூட சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தினசரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஒரே நாள் உட்காந்து 3 மணி நேரம் படிக்கிறது, ஒரே நாள் உட்காந்து 10 மணி நேரம் படிக்கிறது, அந்த மாதிரி செயல்முறைப்படுத்துறத விட தினசரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நாலேஜா வந்து